வெல்கம் டு மாஸ்டர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12/8/2024 வின்வின் கம்பெனியுடைய 782வது குழுக்கள் நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு டபுள்ஸ் வந்துருந்துச்சு. நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணி தான் சொன்னோம் தமிழ்லைனில் கண்டிப்பாக உனக்கு டபுள்ஸ் தான் வரும், டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து 2 பக்கமே 7 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம 2 நம்பரையும் சேர்த்து கொடுத்தோம். ஒன்று 2ஆம் நம்பர் கொடுத்தோம், அதே மாதிரி 7 நம்பர் கொடுத்தோம். 2 நம்பருமே சேர்த்து தான் கொடுத்தோம். காரணம் என்னென்னா கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு கடைசியாக என்ன சொன்னால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம டபுள்ஸ் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால தான் நம்ம தமிழ்லைன்லேயே வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நாங்கள் 4க்கு 7 5க்கு 7 செம்மையாக இருந்துச்சு. பட் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு செம்ம வின்னிங் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும். ஒரு அருமையான மெத்தட் தான். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது கிடச்சது. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்டு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா வின்வின் கம்பெனி 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. வின்வின் கம்பெனி ஆட தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆடவே மாட்டாங்க. எப்பயுமே அதிகமாக 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக கண்டினியூவாக ஆடிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். போன வாரம் வைக்கலங்கிறக்கா இந்த வாரம் வைக்காம விட்ருவாங்கன்னு எதிர்பார்க்காம கண்டிப்பாக வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 7 7 3ங்கிற நம்பர் ஆடினாங்க. ஒரு அருமையான மெத்தேடு தான். நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த நம்பரும் வரும். நம்ம 7 நம்பர் கன்ஃபார்மாக எதிர்பார்த்தோம். வராமல் போகாது. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். 7 நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தான் நமக்கு ஆடிருந்தாங்க. 3ஆம் நம்பர் கூட விட்டு அடிச்சிட்டோம். நான் 7 நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். அது டபுள்ஸில் வருதுன்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு. சரிங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 276. சரிங்களா. நாளைக்கு முழுக்க பெண்டிங் சார்ட்டு பேஸ்ட்டு தான் ஆடுவாங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள் இருக்குது. ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் இருக்குது. மொத்தமாக இவங்ககிட்ட தான் கொடுக்கப்படுது எல்லா பெண்டிங் நம்பரும். நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லா நம்பரும் அவங்க தான் எடுப்பாங்க. எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பாருங்கள், மேலேருந்து பாருங்கள், எங்கேயோ வந்துகிட்டே இருக்கா. 9ஆம் நம்பரு இங்கே வந்திருக்கா. 9ஆம் நம்பர் இங்கே வந்திருக்கு. ஸ்ரீசி இங்கே வந்து நமக்கு அக்ஷயாவில் எடுத்துக்காங்களா. 9 3 9 எடுத்துக்காங்களா. அதுக்கப்புறம் ஸ்ரீசக்தி எங்கே அடிக்காங்க பாருங்கள். அடுத்து ஸ்ரீசக்தி என்ன அடிக்குங்க. மறுபடியும் நமக்கு இங்கே மாற்றி எழுதிக்கிறாங்க. இது தப்பான நம்பரு. இது மாற்றி தான் வருது. சரிங்களா. இது மாதிரி 993 அதே மாதிரி 999 மாற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி நமக்கு ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து பெண்டிங் நம்பர் எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீசக்தியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் ஆடுவாங்க. ஸ்ரீசக்தி பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எடுத்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13/8/2024 ஸ்ரீசக்தியினுடைய 428வது குழுக்கள். இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து 276. சரிங்களா. அந்த 276 நம்ம பேஸ்ட்டாக வச்சு தான் கொண்டு வரோம். நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுத்து நம்ம எப்படி சுற்றினாலும் நம்ம கண்டிப்பாக 2 நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருவோம். வின்னிங் எடுக்காமல் போக மாட்டீங்க. தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம எப்போ கொடுத்தாலும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம். நேற்றே நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். யாராவது வீடியோ பார்க்க தயவுசெய்து பார்த்துருங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நம்ம குறிப்பாக சொன்ன 2 நம்பருமே இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2 நம்பருமே எனக்கு அதிகபட்சமாக காமிக்குது. அதனால் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. 7 அதே நம்ம கொடுத்த நம்பரே தான். 1 7 1 2 இந்த 2 நம்பருமே எனக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு டைம் 7ஆம் நம்பர் காமிக்குது, ஒரு டைம் 2ஆம் நம்பர் காமிக்குது. அதனால் 2 நம்பருமே கொண்டு வந்துட்டேமே தவிர வேறு எந்த நான் கொண்டு வரல அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 2 நம்பர் கொடுத்தது கரெக்டு தான். 2 பக்கமும் 7 நம்பர் வந்துருச்சு. சூப்பராக நீங்கள். சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தியில் குழுக்களில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் பார்த்தாலும். அதே மாதிரி போன வாரம் ஸ்ரீசக்தியில் அடிக்கப்பட்ட நம்பர் 993 இல்லையா. 993 தான் நமக்கு ஆடினாங்க ஸ்ரீசக்தி. அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து 428. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 776. சரிங்களா. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நமக்கு ஓவரால் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் தோணுது. எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாகவே ஏ போர்டில் 2ஆம் நம்பர் தான் வரணும். ஏங்க அப்படின்னு கேட்டால் 271 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு ஏற்கனவே 725ன்னு வந்திருக்கு. அதை மாதிரி கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. அந்த மாதிரி வருதானே பாருங்கள். 270ன்னு வந்திருக்கு ஒரு நம்பரு. அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் மேலே தான் எனக்கு அதிகபட்சமாக டவுட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 12 நாளாக கிட்டத்தட்ட வராமல் நிற்கிது 2ஆம் நம்பர். அதை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக 2ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் தான் 2ஆம் நம்பர் வரணும். 2க்கு 7 அப்படின்னு வரக்கான 7க்கு 2 அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது.
உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேணாம். 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் வரலைன்னா 5ஆம் நம்பர் வரும். ஏன் 5ஆம் நம்பர் வரும்னா 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 571 வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து 751 571 அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 451 அதே நம்பர் தான். நம்ம 756 அதே மாதிரி 751 அதே மாதிரி 757 அதே சேம் நம்பரை நமக்கு 571 அதை கணக்கு பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் நமக்கு உங்களுக்கு அந்த நம்பர் தான் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது 2 அல்லது 5 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 571 271 அதே சேம் நம்பர் தான் நமக்கு வருது. மாற்றி வரல கண்டிப்பாக அந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 271 இருக்குது, 721 நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வருது 251 ஏற்கனவே இருக்குது. அதே கணக்கு தான் நம்ம 251 221 இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 4ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 7க்கு 4 தான் என்றைக்குமே எவர் கிரீன் நம்பர். ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். நாளைக்கு என்ன நினைக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா 24 54 இந்த மாதிரி மெத்தடில் அது வருதான்னு பாருங்கள். நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 271 571. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் 475 அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். 475 அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் 175. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 175 இருக்கணும் இல்லை 475 இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இந்த மாதிரியும் வந்து செட் ஆகிடும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் 2 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 571 அதே மாதிரி 574. சரிங்களா? இந்த மெத்தடை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மெத்தட் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுற முடிஞ்சால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 751 இருக்குது இல்லையா? அதே சேம் நம்பரை தான் 571 மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 751 அதே மாதிரி 571. சரிங்களா? இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வராமல் போகாது. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா அது சும்மா சாதாரணமாக கொண்டு வரதில்லை. கண்டிப்பாக நம்மளுடைய எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வரோம். ஏன்னா டபுள்ஸ் வரதா கூட நம்ம சிம்பிளாக கூட கண்டுபிடிச்சி முடிச்சிட முடியும். அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபார்மாகவே ஒரு நம்பர் இருக்குது. என்னென்னா 9 நம்பர் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு வைங்களேன். 2 9ங்கிற 2 நம்பருமே நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா நம்முடைய மொத்த கணக்கிலே நமக்கு ஆவரேஜாக நமக்கு வரக்கூடிய நம்பர் பர்சன்டேஜ் வகையில் நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் 9 நம்பர் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7க்கு 9 செட் ஆகும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப செட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இது 2 வரும்னு தான் எனக்கு தோணுது. 29 அப்படிங்கிற நம்பர் நம்ம நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். யாராவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவோம் இந்த நம்பர் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கும் அப்படின்னு. அந்த வகையில் வந்து நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு 9 நம்பரும் 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இப்படி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 721. சரிங்களா? அந்த கணக்கில் 721. அதே மாதிரி 139 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 139க்கான வாய்ப்பு. சி போர்டில் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரையல் நம்பரில் நமக்கு 2ஆம் நம்பர் பேஸ்ட்டாக தான் ஆடிக்கிறாங்க. அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். 2ஆம் நம்பர் பேஸ்ட்டாக தான் நமக்கு எடுத்திருக்காங்க. அது போக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து 2ஆம் நம்பர் 12 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் 9 நம்பர் பெண்டிங் நம்பர் மாதிரி தெரியலைங்களே அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் கிடையாது. நம்ம ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு 993 ஒரு நம்பர் அடித்தாங்க. 939 அடித்தாங்க. அப்போது நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா அப்போ 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா போன வாரமே நமக்கு ஸ்ரீசக்தியில் 9 நம்பர் தான் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நம்பராக வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வந்து பியூராக கணக்கில் வந்த நம்பர் தான். நமக்கு இந்த போர்டு வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம கணக்கு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 29க்கான வாய்ப்புகள். அதாவது ஏ போர்டில் 2ஆம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் 9 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்பரு. அது எடுத்தோடனே நமக்கு டக்குன்னு கிடச்சிருச்சு அந்த நம்பர். அதனால தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து 7ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகாத நம்பர் எதுவுமே கொடுக்கல. 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச். அதாவது நம்ம என்ன சொல்லலாம் 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 6 3 அதே மாதிரி 9 இது 3 ஒரே மாதிரியான ஜோடி நம்பர்கள் தான். கண்டிப்பாக இது வந்து அது பாருங்கள் 3க்கு 2 3க்கு 9 வந்திருக்கு. அதே சேம் நம்பர் தான் 3க்கு 9ங்கிறத நம்ம இந்த மாதம் வந்து பூராமே உங்களுக்கு அதான் வந்திருக்கு. நல்லா கவனம் பார்த்தீங்கன்னு தெரியும். 3க்கு 9 3க்கு 9 8க்கு 9
இதுதான் அதிகமாக வந்திருக்கு. அப்போ நம்ம எதை எதிர்பார்க்குறோன்னா அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து 3க்கு 9 தான் வந்திருக்கு. 3க்கு 9 3க்கு 9 அதே சேம் நம்பரை தான் நம்ம 9 நம்பர் 3க்கு 9 அப்படிங்கிற இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருதா, 3க்கு 9 கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இருந்த இடத்த ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் 6 நம்பர் பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி 136 நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த 2 பேர்டு எனக்கு வந்திருக்கு பாருங்கள், 146 136 146 136 அந்த ஒரு பேஸ்ட்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 139 அதே கணக்கு. மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அதனால தான் நம்ம இது கொடுக்குறோம். இது வந்து 9 நம்பர் வந்து கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பர்சன்டேஜ் கணக்குலேயும் நமக்கு அதிகபட்சமாக 80% வந்து இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் பேஸ்ட்டு நான் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 29 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கொடுக்குற இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ஆடிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து பெண்டிங் நம்பரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சம் பெண்டிங்கில் இருக்கிறது 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அது போக 7க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை இல்லையா. அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணாமல் தான் வச்சாகணும். 7க்கு 4ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் தான். அப்போ அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறக்காகவே இருக்குங்க. கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 249ன்னு வரலாம். சரிங்களா. இப்படி இல்லைன்னா 219 அப்படின்னு கூட வரலாம். இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 218 89 இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.